சாங்கை டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சாங்கை டெடிகேட் பண்ணுறதுல வந்து கூப்பிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் வர முடியுமான்னு. என்னால் முடிஞ்சது டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு கம் அண்ட் lend my support to this group by telling that humanness is always much higher than your caste, creed and religion. மனிதநேயம், மனிதம், ஜாதி, மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இந்த மழையால் நம்மளால் உணர்ந்துக்க முடிஞ்சது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த நம்ம ஒன்றா சேர்ந்த இந்த ஒரு நிகழ்வு கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எதனால் கண்டினியூ ஆகணும், மறுபடியும் இதனால் இன்னொரு மழை பெய்யணுங்கிறீங்களானா இல்லை. லெட் அஸ் ஃபைட் அகெயின் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தட்ஸ் 20% அந்த பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த கழிவு நீர் சாக்கடையிலையோ இல்லை அந்த மெயினான இடங்களில் எங்கெங்கே இந்த தண்ணி போகிற இடங்களில் நம்ம அடைக்காமல் இருந்ததுன்னா ப்ராபப்ளி 20% டிஸ்ட்ரக்ஷன் would have been less. ஸோ இந்த நம்ம ஒன்றா இருந்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கோம். அதாவது உதவின்னு வரும்பொழுது தமிழன் ஃபஸ்ட்டில் நிற்பான். ஸோ அந்த ஒரு வகையில் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம எல்லாருமே எதிர்த்து நிற்போமே. யாராவது பிளாஸ்டிக் எங்கேயாவது போட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி சார் வேண்டாம் சார் இங்கே அப்படின்னு ஒரு சின்ன ஹம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் வில் டேக் அஸ் அ லாங் வே. திஸ் இஸ் சுஷ்மிதா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சென்னை ஃப்ளட், கடலூர் ஃப்ளட்டுக்காக நிறைய வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு தேங்க்ஸ் கிவிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நானும் இதில் ஒரு சின்ன பார்ட் பாடியிருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ. எங்கள் அப்பா பேர் மிஸ்டர் மோகன்குமார். நாங்கள் தான் ஈஸ்ட் வெஸ்ட் ஃபார்மான்ட்டு நாங்கள் சேலத்தில் மருந்து கம்பெனி எங்கள் தொழிலுங்க. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு இந்த வெள்ளம் பாதிப்பு வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்தவுடனே நாங்கள் ஃபஸ்ட்டு திங்காக வந்து பரிசல் வந்து நாங்கள் ஒகேடக்கிலேருந்து ஒரு 10 பரிசல் அனுப்பிச்சிருந்தோங்க. டைமில் ஃபீவர், காஃப், இந்த மாதிரி பேசிக் நிறையா அன்றாடம் பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் காலில் வருது, அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணுவோங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற மாதிரி பிளாங்கெட்ஸ், ஓடோமாஸ், மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் க்ரீம்ஸுங்க, அப்புறம் வந்துட்டு வாட்டர் பேக்கெட்ஸ், ஃபுட் பேக்கெட்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணோம். சானிட்டரி நாப்கின்ஸ் ஃபார் விமென், இந்த மாதிரி நிறையா விஷயம் ஹெல்ப் பண்ணோம். ரூபாய் மதிப்பு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 lakhs ஆகுது இருக்குங்க. இது வந்து கணக்கெடுக்கும்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ தோணுனது பண்ணிக்கிட்டே இருந்தோம். இல்லைங்க, அது வந்து நாங்கள் கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல் தான். நாங்கள் வந்து இப்போ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோங்க. மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்போ ரெனோவேஷன் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளார. ஸோ கமர்ஷியல் ரெகுலர் நார்மல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தாங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வேலை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எங்கள் ஒர்க்கர்ஸ் வச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் சமையல்காரங்களை பிடிச்சி எங்களுக்கு ஒரு இடமா அமைஞ்சது. அது இல்லாட்டி எங்களுக்கு அன்றைக்கி 15,000 பேருக்கு சமைச்சு போட எங்களுக்கு இடம் கிடச்சிருக்காது. ஸோ அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. அது